15 மேனாள் குடியரசுத் தலைவரும் ஏவுகணை நாயகனும் ஆன டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாகும். ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் கலையாத கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியவர். தன்னை முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் கனவிற்காகவும் தன் நாட்டிற்காகவும் வாழ்ந்து இன்று வரை இளைஞர்கள் நெஞ்சில் கனவு நாயகனாகவும் கதாநாயகனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தான் நம் பள்ளி மாணவர்கள் பேச போகிறார்கள். அப்துல் கலாம் ருத்ரன் 8ஆம் வகுப்பு, மாணவர்கள் 6ஆம் வகுப்பு. ரித்திஷா, நித்திலா, நக்ஷத்ரா, அப்ராத், ஹரிகணேசன், தக்ஷரா, அஸ்வந்த், ஜசிரஸ்யா, அப்துல் ரஃபி. வணக்கம் மாணவர்களே, நீங்கள் ஏதோ என்னிடம் கேட்க வருகிறீர்கள் என்று தெரிகிறது. என்னவென்று கூறுங்கள். முதல் கேள்வியை நான் கேட்கிறேன். உங்களுக்கு அறிவியல் மீது ஆர்வம் ஏற்பட முதல் நிகழ்வு எது ஐயா? நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது எனது அறிவியல் ஆசிரியர் பறவைகள் வானில் எப்படி பறக்கிறது என்பதை எனக்கு விளக்கினார். அப்பொழுது நானும் பறக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு வந்தது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். அடுத்து நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? தமிழில் எனக்கு மிகவும் பிடித்தது திருக்குறள் ஆகும். அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற புத்தகமும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த புத்தகங்கள் நான் படிக்கும் பொழுது எனக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் அளித்தது. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா? இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை நான் கண்டேன். அப்பொழுது பாதுகாப்பு கருவிகளில் உபயோகிக்கப்படும் கார்பன் நிலையை கொண்டு 300 கிராமில் செயற்கை கால்கள் தயாரிக்கப்பட்டது. அதனை அணிந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு நடந்ததுதான் எனக்கு பெருமகிழ்வு அளித்தது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் ஐயா? 3 சிறப்புகளை கொண்டிருக்கும் என நான் நம்புகிறேன். முதலாவது நம்மிடம் இருக்கும் இயற்கை வளங்கள் அனைத்தும் தீர்ந்து போயிருக்கும். ஆனால் நாம் அனுப்பிய செயற்கை கோள்கள் நம்மளுக்கு சூரிய ஒளியை பெற்று தந்து கொண்டே இருக்கும். 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த வலுவான கல்வி முறை எங்கும் கிடைத்திருக்கும். மனிதர்கள் அனைவரும் செவ்வாய் கோளுக்கு இடம்பெயர்ந்திருப்பார்கள். செவ்வாய் கோளில் மனிதர் வாழ முடியுமா? எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் ஐயா? 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் மனிதர்களை ஏவூர்திகள் மூலம் நிலவுக்கு அனுப்புவோம். எனவே நீங்கள் அனைவரும் நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள். ஐயா, முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களே. அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கும் மனப்பான்மைதான். எனவே கேள்வி கேட்கும் ஒவ்வொருவரும் விஞ்ஞானிதான். அவ்வகையில் குழந்தைகள் உங்களின் கேள்விகளுக்கு அளவே கிடையாது, எல்லையும் கிடையாது. எனவே நீங்கள் தான் அந்த விஞ்ஞானிகள். நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் செல்ல முடியுமா ஐயா? சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் அதன் வெப்பத்தையும் அதன் ஒளியையும் தாங்குவதற்கு நம்மளிடம் கவசங்கள் இல்லை. எனவே கூடிய விரைவில் அதற்கும் நாம் கவசங்களை செய்வோம். அப்பொழுது மனிதர்கள் சூரியனுக்கும் எளிதாக செல்ல முடியும். நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? வருங்காலத்தில் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் ஒரு சரியான கொள்கையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது கடின உழைப்பு உங்களது நிச்சயமான வெற்றி. உங்களது வெற்றி தான் இந்தியாவின் வெற்றி. வெற்றி அடையும் வழி எது ஐயா? வெற்றி அடைய 2 வழிகள் உள்ளது. அறிவில் சிறந்தவர்கள் கூறும் வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். முயற்சி, உழைப்பு, உயர்வு, வெற்றி. நன்றி ஐயா. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளின்படி புகழோடு வாழ்ந்து மறைந்த திரு அப்துல் கலாம் அவர்களின் புகழை பாடுவோம். நன்றி.